ஸ்விஃப்ட் காரில் வந்து ஆடு திருடி சென்றவர்களை மடக்கி பிடித்த செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை அருகே ஸ்விஃப்ட் காரில் வந்து ஆடு திருடி சென்றவர்களை மடக்கி பிடித்த கிராம மக்கள் அவர்களை மரத்தில் கட்டி வைத்து நையப்புடைத்தனர். பிடிப்பட்டவர்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றபோது பெண்கள் அவர்களை கடும் கோபத்துடன் திட்டி தீர்த்தனர். ஸ்விஃப்ட் காரில் வந்து ஆடு திருடியவர்களை மரத்தில் கட்டி வைத்து வெளுத்ததோடு ஆடு திருடியவர்களுக்கு பெண்கள் வார்த்தைகளாலேயே சிறப்பு அர்ச்சனை செய்யும் காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் பாகனேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக அதிக அளவு ஆடுகள் திருடு போவதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர். ஆனாலும் ஆடுகள் திருடு போவது குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் பாகனேரி பகுதியில் உள்ள பிள்ளைவன ஊரணி அருகே சிவப்பு நிற ஸ்விஃப்ட் காரில் வந்திறங்கிய 3 பேர் மேய்ச்சலில் இருந்த 2 ஆடுகளை திருடி காரில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். அப்போது காரில் இருந்து ஆடுகள் கத்தும் சத்தத்தை கேட்ட அப்பகுதி இளைஞர்கள் காரை விரட்டி பிடிக்க முயன்றனர். கிராம மக்களிடம் சிக்கினால் சின்ன பின்னமாகி விடுவோம் என்பதை உணர்ந்த ஆடு திருடர்கள் காரில் வேகமாக தப்பித்து சென்றனர். மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஆஃப் ஆகி நடு ரோட்டில் நின்றதால் காரில் இருந்தவர்கள் திக்கு முக்காடி விட்டனர். பின்னர் காரில் இருந்து 2 பேர் இறங்கி காரை தள்ள மற்றொருவர் காரை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த கிராம மக்கள் கார் பழுதாகி நின்றவர்களை மடக்கி பிடித்தனர். 3 பேரில் ஒருவர் தப்பித்து ஓட கையில் சிக்கிய 2வரை அருகில் இருந்த புளிய மரத்தில் கட்டி வைத்து நைய புடைத்தனர். பெற்ற குழந்தையை வளர்ப்பதைப் போல பார்த்து பார்த்து வளர்த்த ஆடுகளை திருடி சென்ற ஆத்திரத்தில் கிராம மக்கள் அவர்களை வெளுத்து வாங்கினர். பின்னர் காரில் இருந்த 2 ஆடுகளையும் மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கிராம மக்கள் பிடியில் இருந்த ஆடு திருடர்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் திருப்புவனம் அருகே பாப்பாகுடி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் ராஜா என்பது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். ஆடு திருடியவர்களை பார்த்து கொதித்தெழுந்த பெண்கள் வயிற்று பிழைப்புக்காக ஆடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறோம், இப்படி ஆட்ட திருடி பொழைக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம் என கூறி வார்த்தைகளாலேயே வறுத்தெடுத்தனர். ஆடு திருடியவர்களை போலீசார் அழைத்து சென்றபோது அவர்களை தடுத்த பெண்கள், இவங்களை எதுக்கு இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, எப்ப சார் நடவடிக்கை எடுப்பீங்க என போலீசாரிடம் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். ஆடு திருடிய 2வரையும் கிராம மக்களிடம் இருந்து மீட்பதற்குள் போலீசாருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஒரு வழியாக 2வரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.